வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியா இயக்கம் சுதந்திரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும். 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி குஜராத்தில் அம்ருத் மகோத்சவத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. அம்ருத் மகோத்சவம் சென்னை, திருச்சி, வேலூரில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கேரளா, புதுச்சேரியிலும் மனு தாக்கல் ஆரம்பம். நூற்று 73 பேர் கொண்ட திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின், காட்பாடியில் துரைமுருகன் போட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் ஜி.கே. வாசன் வெளியிட்டார். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் அகமதாபாத்தில் இன்று தொடக்கம். விரிவான செய்திகள். நாடு சுதந்திரம் அடைந்ததன் நோக்கத்தை தற்சார்பு இந்தியா நிறைவேற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர்களின் தியாகங்களை என்றென்றும் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் அம்ருத் மகோத்சவ நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிரதமர் சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 5வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 75வது சுதந்திர தின அம்ருத் மகோத்சவம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். குஜராத்தின் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டங்களை பிரதமர் இன்று நேரில் தொடங்கி வைத்தார். Nine, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஐந்தாவது சுதந்திர தின வைர விழாவை குறிக்கும் வகையில் 75 இடங்களில் 75 வாரங்களுக்கு பல்வேறு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. நிகழ்ச்சியை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு தலைவர்கள் செய்த தியாகங்களை பட்டியலிட்டார். மகாத்மா காந்தி தொடங்கிய தண்டி யாத்திரையின் மூலம் விடுதலை போராட்ட வேட்கை மக்கள் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது என்றும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த கொடிகாத்த குமரனின் பெருமைகளையும் பிரதமர் எடுத்துரைத்தார். तमिलनाडु के 32 वर्षीय नौजवान कोडिकात कुमरन, उनको याद कीजिए. अंग्रेजों ने उस नौजवान को सिर में गोली मार दी, लेकिन उन्होंने मरते हुए भी देश के झंडे को जमीन में नहीं गिरने दिया. तमिलनाडु में उनके नाम से ही कोड़ी कांत शब्द जुड़ गया, जिसका अर्थ है झंडे को बचाने वाला. तमिलनाडु की ही वेलु नाचियार वो पहली महारानी थी जिन्होंने अंग्रेजी हुकूमत के खिलाफ लड़ाई लड़ी थी. इसी तरह हमारे देश के आदिवासी समाज ने अपनी वीरता और पराक्रम से लगातार विदेशी हुकूमत को घुटनों पर लाने का काम किया. தற்சார்பு இந்தியா கொரோனா போன்ற சவாலான சூழ்நிலைகளிலும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது என்றும் சுதந்திரம் பெற்றதன் நோக்கத்தை தற்சார்பு இந்தியா இயக்கம் நிறைவேற்றும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत की आत्मनिर्भरता से ओतप्रोत हमारी विकास यात्रा पूरी दुनिया की विकास यात्रा को गति देने वाली है. कोरोना काल में ये हमारे सामने प्रत्यक्ष सिद्ध भी हो रहा है.
मानवता को महामारी के संकट से बाहर निकालने में, वैक्सीन निर्माण में भारत की आत्मनिर्भरता का आज पूरी दुनिया को लाभ मिल रहा है। நிகழ்ச்சியில் உரையாற்றிய பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டியை நோக்கி 21 நாட்கள் நடைப்பயண இயக்கத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் வெண்ணிற ஆடை அணிந்தபடி இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர். இந்த அம்ருத் மகோத்சவம் நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத், மத்திய இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதந்திரத்தின் அம்ருத் மகோத்சவம் தொடர்பான நடவடிக்கைகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நாடு சுதந்திரம் அடைந்ததன் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சென்னை நகருக்கு பலமுறை வந்து சென்றதை நினைவு கூறும் வகையில் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபம் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் புகைப்பட கண்காட்சி மற்றும் ராட்டையில் நூல் நூற்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் மாநில செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பிலும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காந்தியடிகள் போன்ற வாழ்க்கையை எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் பெரும் பங்கு வகித்திருப்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் 1896க்கும் 1946ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் காந்தியடிகள் 20க்கும் மேற்பட்ட முறை தமிழகத்திற்கு வந்து சென்றிருப்பதன் மூலம் தமிழகத்திற்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் குறிப்பிட்டார். காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோதுதான் வேஷ்டி அணிய முடிவு செய்ததையும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம். அண்ணாதுரை மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக காந்தியடிகள் மேற்கொண்ட தண்டி யாத்திரையால் ஈர்க்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டதை நினைவுபடுத்தும் வகையில் திருச்சியில் யாத்திரை நடத்தப்பட்டது. ராஜாஜி வேதாரண்யத்திற்கு புறப்பட்ட அதே திருச்சி ரயில்வே சந்திப்பு அஞ்சலகம் அருகே இருந்து மாவட்ட ஆட்சியர் சிவராசு தொடங்கி வைத்த இந்த யாத்திரை காந்தி மார்க்கெட் வரை நடத்தப்பட்டது. பின்னர் காந்தி மார்க்கெட்டிலிருந்து 75 பேர் அடங்கிய குழுவினரின் சைக்கிள் பிரச்சார விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக 1806ஆம் ஆண்டு வேலூரில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியினை நினைவு கூறும் வகையில் வேலூர் கோட்டையிலும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வேலூர் கோட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கு அமைந்துள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூண் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிப்பாய் புரட்சி தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. பின்னர் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். சிப்பாய் புரட்சி குறித்த ஓவிய கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விடுதலை வேள்வியில் தமிழகத்தின் பங்கு என்ற தலைப்பிலான சிறப்பு கருத்தரங்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்த பின் இளைஞர்களின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பு காரணமாக உலக அரங்கில் இந்தியா தனித்தன்மையுடன் திகழ்கிறது என்றார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்புகளால் உலக நாடுகள் நெருக்கடியில் சிக்கித் தவித்த நிலையில் இந்தியா அதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தடுப்பூசிகளை தயாரித்து உலக நாடுகளுக்கு வழங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் தேச தலைவர்களின் தன்னலமற்ற பங்களிப்பு காரணமாகத்தான் சுதந்திரம் கிடைத்தது என்பதை இளைய தலைமுறையினர் நினைவிற்கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரியில் சுதந்திர தின விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த பேரணி நிறைவடைந்தது. இதில் அரசு அலுவலர்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் 75வது சுதந்திர தினத்தை குறிக்கும் விதமாக கடலில் நடைபெற்ற 75 படகுகள் கொண்ட பேரணி மற்றும் 75 மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் 75,000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் 2வது அலை உருவாகாமல் தடுக்க அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு இன்று காணொலி மூலம் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். சுதந்திரமான திறந்த நிலையில் உள்ள அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் மண்டலத்தை பராமரிப்பதில் ஒத்துழைப்பு குறித்து இந்த அமைப்பு நாடுகளின் தலைவர்களிடையே கருத்து பரிமாற்றம் நடைபெறவுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் தற்போதைய சவால்களான பொருட்கள் வழங்கல் சங்கிலியை மீண்டும் செயல்பட வைப்பது, வளர்ந்து வரும் முக்கிய தொழில்நுட்பங்கள், கடல்சார் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம் போன்றவை குறித்து விவாதிக்கப்படும். மண்டல மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக நடைபெற்று வரும் முயற்சிகள், அதற்கான தடுப்பூசி மருந்துகளை கட்டுப்படியாகும் விலையில் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வது போன்றவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகிய குவாட் அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். அரசு பதவியில் உள்ள அதிகாரிகளை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கக்கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ரோஹிண்டா நாரிமன் தலைமையிலான அமர்வு, பணியில் உள்ள அரசு அதிகாரிகளை மாநில தேர்தல் ஆணையர்களாக நியமிப்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என தீர்ப்பளித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை குறைத்து மதிப்பிட்டுவிடக்கூடாது என்பதோடு மாநில தேர்தல் ஆணையர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. கோவாவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்து மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உறுதி செய்த உச்சநீதிமன்றம், மாநில தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அரசியல் சாசன அமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்களையும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 173 வேட்பாளர்களை கொண்ட திமுகவின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இன்று செய்தியாளர்கள் முன்னிலையில் இந்த பட்டியலை வெளியிட்டார். இதன்படி மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் மொடக்குறிச்சி, சு. முத்துசாமி ஈரோடு மேற்கு, இ. பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், கே.என். நேரு திருச்சி மேற்கு, க. பொன்முடி திருக்கோவிலூர், ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் களம் இறங்குகிறார். அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இன்று அறிவித்துள்ளார். அதன்படி சென்னை திருவிக நகர் தொகுதியில் பி.எஸ். கல்யாணி, ஈரோடு கிழக்கு யுவராஜா, பட்டுக்கோட்டை என்.ஆர். ரங்கராஜன், லால்குடி தர்மராஜ், தூத்துக்குடி விஜயசீலன், கிள்ளியூர் ஜூட்தேவ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான முறையான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டதை அடுத்து மனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். மறுநாள் 20ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற 22ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தமிழ்நாட்டில் மனு தாக்கலுக்கு முதல் நாளான இன்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இம்மாநிலங்களிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுடன் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கும் கேரளாவில் மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இதே அட்டவணைப்படி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் 2 பேர் மட்டுமே வரலாம் என்றும் வேட்புமனு தாக்கலுக்கு 2 வாகனங்களை மட்டுமே பயன்படுத்தவும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதேபோன்று மேற்கு வங்கம் மற்றும் அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மேலும் இம்மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்றே கடைசி நாள் என்பதோடு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. 5 மாநில தேர்தலில் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் ஏற்கனவே 2 கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இம்மாநிலங்களில் 3வது கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கலும், தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. இத்தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு நாளை கூடி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வோர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது வேட்பாளர்களுடன் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், வேட்புமனு தாக்கல் நடைபெறும் அலுவலக வளாகத்திற்குள் 10 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். காஞ்சிபுரம் மற்றும் உத்திரமேரூர் தொகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திலும், ஆலந்தூர் தொகுதிக்கு சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகத்திலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவியர் தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி தங்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எழுதிய சுமார் 1 லட்சம் அஞ்சல் அட்டைகளை அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தொடங்கி வைத்தார். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எழுதிய இந்த தபால் அட்டைகள் மாவட்டம் முழுவதும் உள்ள சுமார் 6 லட்சம் வாக்காளர்களை சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதுடன் பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்று மாணவர்கள் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முழுமையான வாக்குப்பதிவுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக வருவாய்த்துறையினர் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்கேற்ற வட்டாட்சியர் தணிகைவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வருமாறு கேட்டுக் கொண்டதுடன் வாக்களிப்பதற்காக அன்பளிப்பு பெறுவதோ கொடுப்பதோ குற்றம் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தொடங்கி வைத்த இந்த ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன், சார் ஆட்சியர் பத்மஜா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேர்தல் நாள் அன்று தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வலியுறுத்தி வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் வாக்களிப்பது எனது உரிமை, எனது கடமை என்ற வாசகம் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை ஒட்டி விநியோகிக்கின்றனர். இந்த பணிகளை மயிலாடுதுறை மாவட்ட தேர்தல் அதிகாரியான பிரவீன் நாயர் அறிவுறுத்தலின் பேரில் வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகரில் தனியார் பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் சங்கல்பத்ராய் எனப்படும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மாணவிகளின் பெற்றோர் இதில் பங்கேற்று தேர்தலில் தவறாமல் வாக்களிப்போம் என்று கையெழுத்திட்டனர். மேலும் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பொம்மலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. வேட்புமனு தாக்கலுடன் தமிழக தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள சூழலில் பறக்கும் படையினரின் சோதனைகளும் தீவிரமடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட 1,28,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை எடுத்து வந்தவர் டாஸ்மாக் கடை ஊழியர் என்ற போதிலும் விற்பனை வசூல் பணம் என்பதற்கு உரிய ஆவணம் இல்லாததால் அந்த பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட காசிப்பாளையத்தில் நடைபெற்ற வாகன சோதனையில் திருச்சி திருவானைக்காவல் பகுதியைச் சேர்ந்த வாழை வியாபாரி ஒருவர் டிராக்டர் வாங்குவதற்காக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகருக்கு எடுத்து சென்ற 9,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்பகுதியில் உள்ள வடுகபாளையம் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் கேரளாவிலிருந்து வாழை தார்கள் வாங்குவதற்காக கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு எடுத்து வந்த 69,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தலையொட்டி செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மைய செயல்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி சாந்தா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், செய்தித்தாள்களில் வெளிவரும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள், பிரச்சார செய்திகள், வேட்பாளர்கள் குறித்த கருத்துக்கள் இந்த மையத்தில் கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் என்றார். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு செய்யப்படும் என்றும் இதற்கான பிரத்யேக மென்பொருள் மற்றும் வன்பொருள் தயாரிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க உயர்கல்வித்துறைக்கு 1 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து அரியர் தேர்வுகளை தமிழக அரசு ரத்து செய்தது. தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்வு நடத்தாமல் அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்புக்கு தடை விதித்து ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக தேர்வுகளை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள உயர்கல்வித்துறை, அரியர் தேர்வு மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே மதிப்பீடுகள் வழங்கப்பட்டு விட்டதாகவும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை நடத்தப்படும் துணைத் தேர்வுகளில் பங்கேற்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தையொட்டி பர்வதவர்தினி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் 5 தேர்களில் எழுந்தருளி கோவில் தக்கார் குமரன் சேதுபதி மற்றும் இணை ஆணையர் தனபால் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் நிலையை அடைந்தது. விழாவின் மற்றொரு முக்கிய அம்சமான தீர்த்தவாரி நிகழ்ச்சி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் நாளை நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் சிவராத்திரியையொட்டி நாட்டியாஞ்சலி கலை விழா நடைபெற்றது. நேற்று மாலை தொடங்கி இன்று காலை வரை விடிய விடிய நடைபெற்ற இந்த நாட்டியாஞ்சலி விழாவில் பரதநாட்டியம், குச்சிப்புடி உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளும் இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தஞ்சை, சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு கொதிக்கும் நெய்யில் வெறும் கையால் அப்பம் சுடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் பூசாரிகள் முன்னிலையில் முத்தம்மாள் என்ற மூதாட்டி அப்பம் சுட்டு பக்தர்களுக்கு அதனை வழங்கி வழிபாடு செய்தார். இந்த நிகழ்ச்சி கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் ஆலயம், நாகூர் நாகநாதர் ஆலயம், மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் சிவராத்திரியையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
மயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் சென்னை, மதுரை, கோவை, ஸ்ரீரங்கம், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்திருந்த நடனக் கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். மேலும் பனிலிங்க வழிபாடும் நடைபெற்றது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 2.5 கோடியை தாண்டியுள்ளது. இதுவரை 2,56,85,11 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 13,17,357 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துள்ளார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பிரசித்தி பெற்ற நல்லூர் ஆலயம் இந்திய இலங்கை மக்களிடையே மிகவும் மதிக்கத்தக்க அடையாள சின்னமாக திகழ்வதுடன் மதம், மொழி, இலக்கியம், கலாச்சாரம் போன்ற நடைமுறைகளை பரப்புவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்று அவர் வடக்கு மாகாணத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கும் ராம்சேதுவிற்கும் சென்று வழிபட்டது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் தற்போது உள்ள தேர்தல் சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர சீன அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேசபக்தி மட்டுமே ஹாங்காங்கை ஆள முடியும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஹாங்காங் மீது சீன அரசு ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் தற்போது கொண்டுவரப்படும் இந்த மாற்றத்தால் ஹாங்காங் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் சீன அரசுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சீன அரசின் இந்த தீர்மானம் விரைவில் ஹாங்காங்கில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த துணை பிரதமர் லீ கெச்சியாங், ஹாங்காங்கின் வளர்ச்சிக்காகவே தேர்தல் நடைமுறையிலும் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் சீனா கொண்டு வந்துள்ள இந்த மாற்றத்தை கண்டிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹாங்காங் தேர்தல் சட்டத்தை மாற்றும் என்பது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல் என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சீனாவுக்கு எதிரான அந்நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எகிப்து நாட்டில் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் பலியாகியுள்ளனர் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வட எகிப்தின் குவால்யூபியா மாகாணத்தில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 12 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இறப்பு எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே அகமதாபாத்தில் நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டி முதலாவது ஆட்டம் இன்று தொடங்குகிறது. இன்று மாலை 7 மணிக்கு போட்டிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெஸ்ட் போட்டி தொடரில் இந்திய அணியிடம் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி இந்த T20 தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் களம் காண்கிறது. மகளிர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன் எடுத்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை மித்தாலி ராஜ் பெற்றுள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவரான மித்தாலி ராஜ் லக்னோவில் இன்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்த சாதனையை படைத்தார். இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த சார்லட் எட்வர்ட்ஸ் 10,273 ரன் எடுத்து இந்த பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக மித்தாலி ராஜ் 10,000 ரன்னை எட்டிய இரண்டாவது பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். வடக்கு கேரளா முதல் மகாராஷ்டிரா வரை நிலவும் காற்று சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியா இயக்கம் சுதந்திரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும். 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி குஜராத்தில் அம்ருத் மகோத்சவத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உரை. அம்ருத் மகோத்சவம் சென்னை, திருச்சி, வேலூரில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கேரளா, புதுச்சேரியிலும் மனு தாக்கல் ஆரம்பம்.
173 பேர் கொண்ட திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின், காட்பாடியில் துரைமுருகன் போட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் ஜி.கே. வாசன் வெளியிட்டார். இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் அகமதாபாத்தில் இன்று தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு.